இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, வரப்போகும் திருக்கணித சனி பயிற்சி. அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு. அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி நமக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பேச வந்திருக்கிறோம். ஏப்ரல் 2025 முதல் மற்றும் மே மாதம் 2028 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார். அதில் 2 முறை 5 மாதங்கள் வக்ரமாவார். ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் ஏப்ரல் 2025 முதல் மே 2028 வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா, கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வரரை நாம் வணங்கி, சனீஸ்வருடைய தாசன் யார்? முதல்ல மகா கணபதியை நாம் வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அருணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு, நாள் என் செய்யும் வினைதான் என்னை செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல்களாம். அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடவன் மலசல்முடி வாழ்த்தி வணங்குவோம். இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல். இதில் 72 அட்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன. இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள், இதை நடராஜரே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள், பஞ்சபூதங்களுடைய அச்சரமாகிய ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள், 63 நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள், இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன. அதற்கப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கிட வேணியும் மூசு வந்தரை பொய்கை போன்றதே ஈசை எந்த நிலையை சொல்வது யார்? அப்பர் என்ற நாவுக்கரசர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயமே என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார். மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகிலியாண்ட குருமனின் தான் வாழ்க, அவன் அன்னிப்பான் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் வெல்க, புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்குழல் வெல்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார். திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசி என்கிற சிவகதிதானே, அப்பனை நந்தியை ஆறாமுதிலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈசனருள் பெறலாமே. நந்தீஸ்வரர் எம்பெருமான் நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும், பொலிவர செல்வம் கூடும், சிந்தையில் அமைதோனும் சிறப்புற மக்கள் சேர்வர், இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதானே, இணையில்லா வாழ்வுதான். ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர். அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது. அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார். அதனால் அபிராமி அம்மனுடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனது நல்லன எல்லா நண்பர் என்பவருக்கே அபிராமி கடைக்கண்களே. நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தர்சன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா. அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேல் நிறத்தாலே தக்கோலத்தில் எக்கால் உனைத்துளவும் எழுத்தரு புத்தி உனைப்பை ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்திய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவிய நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்ல வந்து சேரட்டும். அஷ்டலட்சுமி என்பது 8ஐ குறிக்கும். ஓம் நமோ நாராயணா என்பது 8 எழுத்து மந்திரம். செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார்? பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும். இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக்பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய
சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி, ஈஸ்வரின் தாசனையே போற்றி, சூரியன் மைந்தனே போற்றி, காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி, பைரவரின் நேசனே போற்றி, அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனே போற்றி, அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகும் மீன சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாலருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரப்போகும் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். இப்போ உங்கள் ராசிக்கு ஏற்கனவே கண்டக சனியாக இருந்தார், அது ஒரு வகையில் பாதிப்பில் தான் சென்ற சனிப்பெயர்ச்சி. இப்போது அஷ்டம சனியாக 8லே வந்திருக்கிறார், இது அதை விட மிகப்பெரிய பாதிப்பை தரும். 7.5 சனிக்கு நிகராக 7.5 சனியாவது ஒரு முன்பின்னாக அந்த அசுப பலன்களை செய்யும். 7 வருஷம் தொடர்ந்து செய்யாது, அது 7.5 சனின்னு நம்ம சொல்வோம். ஆனால் 7 சனி உடனே பாதிப்பை ரொம்ப தராது. ஆனால் அஷ்டமச்சனி என்பது 7.5 வருஷம் செய்ய வேண்டிய பலன்களை 2 வருஷத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சனீஸ்வரருக்கு அதிகம் இருக்குது. அதனால் இந்த அஷ்டமச்சனியாக அது மங்கு சனியுடைய அமைப்பிலே நீங்கள் இடம்பெறுகிறீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் சாதகம் இல்லைங்கிறது உண்மையாகுது. அது மட்டுமல்ல, குருப்பெயர்ச்சி ஒன்றால் தான் நீங்கள் இந்த சனியால் வரக்கூடிய பாதிப்புகளை 1 வருஷத்துக்கு தற்காத்து கொள்ள முடியும். இத்துடன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக கிரகமான தசாபுத்திகள் இப்போது நடைமுறையில் இருந்தால், இந்த சனிப்பெயர்ச்சி நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு நன்மையே. இல்லை உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் இந்த பாதிப்புகளை அவ்வளவா தராமல் உங்களுக்கு சில சொல்யூஷன்களை பார்த்து செய்வார். இப்போது நமக்கு இவர் மங்கு சனியால் வரனால என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம். பணம், தனம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2, 5ஆம் பாவங்களுக்கு இவர் பார்வை பதிவதால் அதிக உழைப்பு கொண்டுதான் தனத்தை ஈட்ட நேரும். கிடைத்தவரை எதையுமே செய்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமே நியாயமான வழிகளில் எதையும் செய்து கொள்வது நன்மையே. உங்களுடைய அணுகுமுறை அயராத உழைப்பு, தான் சில ஆதாயங்கள் குறைந்த கடன் முதலீடு திட்டங்களோ அல்லது தனக்கு சேமிப்பு சொத்து பொருட்கள் மூலம் எந்தவித பணம் ஈட்டி தன்னை சார்ந்த குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உபரி வருமானங்களுக்கும் அதிக இடமில்லை. கிடைப்பதை திருப்திப்பட்டு கொண்டு இதில் நல்ல பல வழிகளை மேற்கொண்டு இந்த சனிப்பெயர்ச்சியை எப்படியாவது ஏதுவாக கடந்து வர வேண்டும். அதுடன் சில நன்மையான பலன் உங்களுக்கு அமைய வேண்டுமாயின் அஷ்டவர்க்க ரீதியில் மேசம், தனுசு இந்த ராசிகள், மேசம் தனுசு ராசிகளில் 4 பிரஸ்தார பரல், அது 25 சர்வாஷ்ட வர்க்கப்பல் இருக்க வேண்டும். அல்லது இந்த 2 ராசிகள் ஒன்று மகாலட்சுமி வீடாக அமைந்தால் மிகவும் சிறப்பு. அப்போ பணத்தில் இடையூறுகள் வராமல் கேட்டது கிடைத்து தக்க நேரத்தில் வருவாய்கள் வந்து உங்களுடைய வாய்ப்பையும் வருமான பெருக்கத்தையும் உண்டாக்கும். குடும்பம், உங்கள் ராசிக்கு குடும்ப அதிபதியே சனீஸ்வரர். உங்கள் ராசிக்கு அதாவது உங்களுடைய குடும்ப வீட்டையே அவர் தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறார், 2ஆம் இடத்தை. அதனால் அவருடைய முழுக்க குடும்பம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய மனோபக்கம் வேண்டும். முன்னுக்கு பின் முரணாக சில சமயத்தில் நம்ம குடும்பத்தில் பேச வேண்டியது வரும். மனைவி மக்களாலும் கூட நிறைய நிர்பந்தங்கள், நெருக்கடிகள் தன்னுடைய குடும்ப தலைவனுக்கு ஏற்படலாம். வயதானவர்களுக்கு கண்டம் காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆக குடும்பத் தலைவன் தன்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரையும் அனுசரித்து அவர்களோடு ஒன்றாக கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வண்டியை ஓட்டி செல்வது தான் நன்மை. அதுக்கடுத்தாப்புல மாணவர்களுக்கு கல்விஸ்தானம் சனீஸ்வரன் பொறுப்பில் இடம்பெற்றுள்ளதால் ஞானஸ்தானத்திற்கு இவருடைய பார்வை உள்ளது. இதனால் படிப்பு விஷயத்தில் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் நன்கு படிப்பதில் நல்லதொரு ஆலோசனைகளை பெறுவது நன்மை. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அணுகுமுறைக்குட்பட்டு எதையும் நன்கு செய்து கொள்வது உகந்ததே. வேடிக்கை, வினோதம், விளையாட்டு, ஸ்ட்ரைக்கு, நீச்சல் தொழில் இதெல்லாம் நீங்கள் அதிகம் ஈடுபடாமல் தன் குடும்பம், எதிர்காலம், தன் படிப்பை எண்ணி தான் ஒரு நல்ல விதமாக படித்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீச்சல் நண்பர்களின் நட்பையும் நீக்கி குடும்பத்தையும் கவனித்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனை, தெய்வ பலம், ஆசிரியர்களுடைய ஆலோசனை, பெற்றோருடைய பக்கபலத்தை கொண்டு இந்த துறையில் நீங்கள் ஓரளவு முன்னேறலாம். தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் தான் சனீஸ்வரனுடைய 3வது விசேஷ பார்வை அமைந்துள்ளது. அது தொழில் ரீதியில் உங்களுடைய அரசு ஆவணங்களை பொதுவாக இவற்றை சரியாக சீர்பிடித்துக் கொள்வதோடு தன்னுடைய கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்ள வேண்டும். தொழில் உறுதிக்காக சில மாற்று வழிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது நியாயமான முறைகளாலோ அல்லது உங்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களை சரியாக பார்த்தோ எந்த ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதோ ஆள் ஜாமீன் பொறுப்போ இவற்றெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். முக்கிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஏதுவாக நடந்து கொள்வதே நன்பது.
கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொழிலாளி என்று நீங்கள் ஏளனமாக நினைத்து விட வேண்டும். அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சில பாதிப்புகள் ஜீவனத்தில் வந்து விடலாம். ஆக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். பக்குவம் தேவை. எந்த ஒரு புதிய முயற்சிகளும் தள்ளி போட்டு செய்யும். கிடைக்கும் வேலையை இரவு பகல் பாருங்கள். பணம் கொடுத்து வாங்கக்கூடிய எந்த தொழில் முயற்சிகளோ பதவிகளோ உங்களுக்கு பாதகமே. இதை மனதில் கொண்டு செயல்படவும். அது மட்டுமல்ல, பணியாட்களும் கவனமாக இருக்கவும். நஞ்சை புஞ்சை கருப்பு நிற பொருட்கள் வெண்மைற வஸ்துக்களின் தொடர் அமைப்பு யாவும் உங்களுக்கு சிறப்புகள் கிடையாது, நஷ்டத்தை உருவாக்கும். இன்சூர் பாதுகாப்பாக எதையும் செய்வது நல்லதே. அதிக உழைப்பு வருமானம் இருந்த போதிலும் கூட எதிலும் நீங்கள் கவனமுடன் இருப்பது நல்லதே. பொதுவாக உடல் உழைப்பு அதிகம் இருக்கும், ஊதியம் குறைவு என்றாலும் மன சந்தோஷப்படுங்கள். தியானம் பக்தி ஜெபம் தொழுகை இவற்றை மேற்கொள்ள வேண்டும். இப்போது படக்கூடிய பாடுகளுக்கு பின்னாடி பயன் இருக்கு. கலைஞர்கள் தன் சக தோழர்களோடு அனுசரித்து எதுவும் செய்து உண்டால் நன்மை. தன்னுடைய கணக்கு வரி வாய்தாக்கள் பண சூழ்நிலைகள் இவற்றிடம் சரியாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் உங்களுக்கு அவதாரம் கட்டுவதோ அல்லது ஏதேனும் தன்னுடைய பெயருக்கு களங்கம் வருவதோ இது போன்ற நிலைகள் உருவாகலாம். சொந்த முயற்சியை தவிர்ப்பது யாவும் உங்களுக்கு உகந்ததே. அரசியல் இருப்பவர்கள் கட்சி தலைவர்கள் தன்னுடைய சகாக்கள் தனது ஆட்கள் வெளியிட மக்கள் இவற்றிலே விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். லஞ்ச லாவண்யம் தணிக்கை தண்டனை இப்படி ஏதேனும் இடம்பெறலாம். இத்துறையில் தாங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையும் கூட. ஜோதிட எண்கணித ரீதியில் சனீஸ்வரருக்கு உண்டான அமைப்புகள், அதாவது உங்களுடைய பிறப்பு தேதி, விதி எண்கள், சனீஸ்வரர், உங்கள் பெயர் அமைப்பு, ஸ்தாபனம், ஒப்பந்தம், இலக்க முக்கிய ஆவணங்கள் 31, அதாவது 39, 71, 81, 95, 100 இந்த எண்கள் சரியாக இணைந்து வரக்கூடியது எதுவும். அத்துடன் N, K, Q, Y, A இந்த எழுத்துக்கள் இணைந்து முதலாக எழுதி வரக்கூடியவை. நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமங்கள் மற்றும் இந்த எழுத்துக்களை தொடர்பாக கொள்ளக்கூடிய உடைமைகள் ஆவணங்கள் யாவும் இதில் அமைந்தால் நன்மையே. இந்த பயிற்சியில் ஓரளவு சாதகம் இருக்கும், பாதகங்கள் இருக்காது. வாஸ்து சனிப்பெயர்ச்சி, அதாவது வாஸ்து திசைகளுடைய சனிப்பெயர்ச்சி கிழக்கு வடகிழக்கு தெற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபாரஸ்தலம் தொழில்நிலைகள் எந்த ஒரு முயற்சிகளும் பயணங்களும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கக்கூடும். கவனக்குறிப்புகள் கடவுள் வழிபாடுகள். உங்களுக்கு அந்த அஷ்டமச்சனி என்பதை மனதில் நிறுத்தியே எதையும் செயல்பட வேண்டும். குரு மாற்ற மேற்கு பிறகு சுபகாரியங்களோ புதிய முயற்சிகளோ வழிபாடுகளோ இவற்றை நீங்கள் எடுத்து செல்ல மனதில் நிறுத்தி செயல்பட்டால் நல்லது. மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும். காகம், யானை இவற்றிற்கு உணவு கொடுப்பது. பிரதோஷ நாட்களில் சிவனை சென்று அபிஷேக பொருட்களோடு வணங்குவது. ஒரு முகம் 3 முகம் 12 முகம் கொண்ட ருத்ராட்சிகளை வைத்து பூஜிப்பது. யானை முடி தந்தத்தான அணிகலன்களை அணிவது. ஸ்ரீசக்கர எந்திரம் அல்லது அஷ்டமாசித்தி தட்சிணாமூர்த்தி எந்திரம் சிவனார் மூலிகை வைத்து பூஜிப்பது. கார்த்திகை விரதம், பைரவர் அஷ்டகம், அஷ்டமி திதி, பௌர்ணமி நாட்கள், ராமநவமி, பிரதோஷம், ஆஞ்சநேய வழிபாடுகள் விரதங்கள் யாவும் அனுஷ்டிப்பது நல்லதே. சிவ வழிபாடு கிரிவலம், தினசரி சூரிய நமஸ்காரம், ஆவணி மாத விரதம், திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுவது, கதிராமங்கல வனதுர்க்கை வழிபடு யாவும் உகந்ததே. தஞ்சை பாவனாசிரியக்கூடிய சர்ப்ப விநாயகரை இங்குள்ள 108 சிவலிங்கத்தையும் சீர்காழி, ஆரகலூர், திருவண்ணாமலை உள்ள கணபதி, அண்ணாமலை, உண்ணாமலை, பழனி முருகன், காஞ்சிபுரம், காமாட்சி, வரதராஜ பெருமாள், சித்திரகுப்தர், அஷ்ட பைரவர் 8 பைரவர் இருக்கக்கூடிய இடம் 2 இடம். ஒன்று சீர்காழி, ஒன்று ஆரகலூர், சேலம் மாவட்டம். இங்கு செல்வதும் குச்சனூர் தனி சுயம்பு சனீஸ்வரை வழங்குவதும் அஷ்டதஜபூஜ ஆஞ்சநேயரையும் மகாலட்சுமியும் கும்பகோணம் ஆட்சியில் உள்ள கல்கடனை தரிசிப்பது யாவும் அஷ்டமச்சனியாவின் பெரிய இடையூறுகளிலிருந்து நீங்கள் நீங்கி ஓரளவு நன்மைகளை நீங்கள் இறையருளால் பெற முடியும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.